श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हृदयकुहरमध्ये केवलब्रह्ममात्रम् अहमहमिति साक्षादात्मरूपेण भाति। हृदि विषमनसा स्वं चिन्वतामज्जतावन् पवनचलनरोधात् आत्मनिष्ठो भवत्वम्। अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल हरि ओम तत्सत्। ईशावास्यमिदगुं सर्वं सर्वमु ஈஸ்வரனே சர்வமா தெரியறார், சர்வமா வியாபிச்சிருக்கார் அப்படின்னு உபனிஷத்து சொல்லுது. ஈஷா வாஸ்யம் இதகும் சர்வம். இதே கருத்துன்னு பக்தி சாஸ்திரமான பாகவத புராணம் ஆத்மா வாஸ்யம் இதகம் சர்வம். பிரம்மம்னு பற்றி சொல்கிற உபனிஷத்து ஈஷானே பதத்தின் உபயோகப்படுத்துறது. பக்தி சாஸ்திரம் பகவான் ஈஸ்வரானே சொல்ல வேண்டிய பக்தி சாஸ்திரம் ஆத்மானே பதத்தின் உபயோகப்படுத்துறது. வியாசர் வேணுமனே பாகவதத்தில் அப்படி எழுதியிருப்பார். உபனிஷத்து படிக்கிறவங்களுக்கு பாகவதம் பக்தி சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு பாகவதம் பக்தி சாஸ்திரம்னு சொல்கிறோம் மேலே, ஆனால் அது ஞான சாஸ்திரம்தான், பிரம்ம வித்யா தான். அது அப்படி பேதம் இருக்கக்கூடாதுன்னு தான் வியாசர் அப்படி இங்கே ஆத்மானே பதத்தின் உபயோகப்படுத்திட்டார். உபனிஷத்து மகா வாக்கியமாக சொல்லும் போதோ ஆத்மைவ இதகம் சர்வம். எதுக்கு இந்த கருத்து இப்போ ஆரம்பிக்கிறோம்னா, இந்த சத்தர்ஷனத்தில் உள்ளது 40 அணி பகவான் ரமணனால் உபதேசம் செய்யப்பட்ட இந்த பிரகரண கிரந்தத்தில் ஒரு ஸ்லோகமும் அந்த ஆத்மா பற்றி தான் விவரணம். ஒரே ஆத்மா, அதே தான் சர்வமாக தான் இருக்குது, சர்வமாக தான் காணப்படுறது, சர்வத்திர இருக்கு, சர்வதா இருக்கு, எப்பவுமே எல்லாத்திலையும் எங்கேயும் அதே தான் இருக்கும்போதோ
எதுக்கு 40 ஸ்லோகங்கள் சொல்லணும்? 40 பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு 700 ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுத்தாரு. உத்தவருக்கு 1500 ஸ்லோகங்கள் சொல்லிக் கொடுத்தாரு. பல பக்தாள் அவங்க அனுபவிச்ச அந்த பகவானுடைய தத்துவத்தை சொல்கிறதுக்காக எப்படியாவது இதை தெரிவிக்கலாமா அடுத்தவங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு அவங்க அவ்வளோ பாடல், அவ்வளோ கிருதிகள், ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது இருக்கிறது ஒரு வஸ்துவாக தான் இருந்தால் கூட, தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயமாக தான் இருந்தால் கூட, அது பல வகையாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா மனசுகள் பலதாக இருக்குங்க. ஆத்மா ஒன்று தான். ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு தனிப்பட்ட మనస్సు కూడా సమష్టిలో பார்த்தா ஒன்னேதா అని சொல்லுவோம் வேதாந்தத்தில். சமஷ்டிலோ ஒன்றுதா சார், வெஷ்டிலோ வரும்போது மாதிரி அது பிரியறது இல்லையா? ஒருத்தர் நினச்சிக்கிற மாதிரி இன்னொருத்தர் நினச்சிக்கிறது இல்லை, ஒருத்தர் புரிஞ்சுக்கிற மாதிரி இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறது இல்லை, ஒருத்தர் பேசுகிற மாதிரி இன்னொருத்தன் பேசுறது இல்லை. அந்த மனசே கனவுன்னு பார்க்கும்போதும் ஒரு மனுஷனுக்குள்ள சரீரத்தில் இருக்கிற ஒரு மனசு பார்க்குற அந்த கனவு இன்னொரு மனசு இன்னொரு சரீரத்தில் பார்க்குற கனவு வித்தியாசமாக இருக்கு. அதனால இத்தனை பேர், இத்தனை தலைகள், இத்தனை மனசுகள் இருக்கிறதுனால இத்தனை விதமாக சொல்லி 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 யாருக்கு எங்கே என்ன எப்போ புரியுமோ, அது எப்போ பற்றிக்குமோ, அது அந்த ஞான நெருப்பு பிடிச்சிக்கணும். அதனால தான் பல ஸ்லோகங்கள், பல விவரணைகள். இப்போ நான் பேசின இந்த விஷயம் எல்லாம் கூட 15வது ஸ்லோகம் கடந்த சத்சங்கத்தில் நம்ம அதை முடிவு செஞ்சுட்டு 16வது ஸ்லோகம் சும்மா படித்து அது அப்புறம் பார்க்கலாம்னு சொன்னால், இப்போ 15வது ஸ்லோகத்துடைய சாரம்தான் நான் பேசினது. அந்த ஸ்லோகத்தில் மற்றொரு விஷயம் கூட சொல்லப்பட்டது. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு திருடன் வந்தான். அவனுக்கு முக்கியமாக ரொம்ப விலை வாய்ந்த விஷயம் பணமாவது அப்படியே கடிச்சா நல்லதே, இல்லை தங்கம் கடிக்கணும். அதுக்கு தானே தேடுவான். ஸ்டீல் சாமான் தேடி திருடுறதுக்கு வரவங்க இருக்கா. ஆனால் புத்திசாலியான திருடன் திருடருக்குள்ளே கூட புத்திசாலி இருப்பான். அவன் ஒரு இடத்துல இது இருக்கணும், இவ்வளோ இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே அங்கே வரான். வந்தப்போ அவனுக்கு எப்படியோ அந்த லாக்கர் போஷானம் இந்த இரும்பு பட்டி திறந்துட்டான். அவனுக்கு சாவி கடிச்சது எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாம் அனுகூலமாக இருக்க திறந்துட்டான். திறந்த அதில் பல வகையான ஆபரணங்கள் இருக்கு. அப்படி அதெல்லாம் எடுத்துட்டு பையில் போட்டுக்கும் போது சில ஆபரணங்கள் ரொம்ப கருப்பாக, அப்படின்னா ரொம்ப படுசாக தெரியுமில்லை. நம்மளே ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே வச்சுருந்தா கூட இப்போ புதுசாக பார்க்குற இப்போ வாங்கின ஆபரணத்துக்கு அதுக்கு வித்தியாசம் தெரியுமே. அப்படி பார்த்தான். அதே சமயத்தில் சுவாமியோடைய பொம்மை விக்கிரகம் பார்த்தான். தங்கத்தில் செஞ்சதான். தங்கத்துக்கு அடுத்ததாக வெள்ளி கூட விலை தானே. ஒருவேளை அப்படி இருந்தால் கூட பொதுவாக வெள்ளி சுவாமி நிறைய பேர் நிறைய வச்சுக்கிறோம், நிறைய வச்சுக்கலன்னா வச்சுக்கிறோம். அந்த வெள்ளி விளக்கு வச்சுக்கிறோம். என்ன அவ்வளோ பெரிய சாமான் தங்கத்தில் பண்ண முடியுமா? எல்லாருக்கும் யாரோ பண்ணிக்கிறான். அவன் யாரோ துபாயில் பாத்ரூமே தங்கத்தில் பண்ணிக்கிட்டான்.
பண்ணிக்கிட்டோம். சரி, விஷயம் என்னென்னா, அப்படி சுவாமியுடைய தங்கத்தினால் செஞ்ச ஒரு விக்கிரகம் 1, 2 பார்த்தேன். இப்போது திருடுறதுக்காக வந்த இவன் புத்தியில் வந்து இது சுவாமியுடைய விக்கிரகம், அதனால் இது திருடக்கூடாதுன்னு அப்படி பக்கத்தில் வச்சு, அப்புறம் இது ரொம்ப பழைய மாடலாக இருக்குது இந்த ஆபரணம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வச்சு மிச்சம் மட்டும் எடுப்பானா? கனகைக்க மகாபுத்தி అని சொல்லும் சாஸ்திரம். அவனுக்கு தங்கமாக போட்டுக்கோ, அது படுசா, அது சுவாமி விக்கிரகமா, புண்ணியமா, பாப்பமா, இது எதுவுமே கிடையாது. அவனுக்கு வேண்டி என்ன புத்தியோடு வந்தான்? கனகே ஏவ மகாபுத்தி, தங்கந்தான். எதுக்கு இந்த உதாரணம் நான் சொன்னான்னா, இந்த தங்கம் உதாரணம் தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் வித்தியாசமாக சொல்லப்பட்டது. இது உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்காக இப்படி சொன்னேன். லோகத்தில் யாராவது தங்கம் இல்லாமல் ஆபரணம் பற்றி ஏதாவது பேச முடியுமா? தங்கனால் செஞ்ச ஜெனரல் பொதுவ ஆபரணங்கள். அப்போ தங்கம் தான் சத்தியம். பூஷா விகாராக கிம்னு சந்தி. அந்த நாமம் ரூபம், வலைகள், காது கம்மல், மூக்குத்தி, இப்படி அந்த நாமம் ரூபம் வச்சு நம்ம ஏதோ பேசி அதுக்கு ஒரு இது எடை போட்டு ஏதோ செய்கிறோம். ஆனால் தங்கம் தானே. தங்கம் இல்லாமல் இப்படிப்பட்ட பல நாமரூபங்கள் இருக்கிற பூஷணங்கள் இருக்குமா? யாராவது அப்படி லோகத்தில் பார்த்தாங்களா? சொல்ல முடியுமா? வேறு ஏதோ வச்சு செஞ்சாங்கன்னு பேசலைங்க. சுவர்ணம் வினா சுவர்ண தனியாக தங்கம் இல்லாமல் தனியாக ஆபரணம் இருக்கா? அப்போ என்ன, நீ என்ன ஆபரணம் பார்த்தான்னு சரி தங்கம். அது எதுக்கு இந்த கருத்து இப்பன்னு சொன்னால், முதல் 2 வரியில் சொன்னதா ஈஷா பாஸ்யமிதகம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். நீ இங்கே என்ன நாமரூபம் பார்த்துட்டு இருந்தாலும் பல வகையாக அதெல்லாமே ஆத்மாதான். நீ ஒத்துக்கலையோ புரிஞ்சுதோ புரியலையோ என்னாவதாகட்டும், இது சத்தியம். எங்கே சார், எந்த சுப்ரீம் கோர்ட்டில் எங்கே சொல்லியிருக்காங்க? இது கோர்ட்டு, லோக்கல் கோர்ட் எல்லாம் சொல்கிறது கிடையாது. இது பகவானுடைய கோர்ட்டு ஒன்று இருக்கு. அவர் கோர்ட்டில் லா புக்ஸ் அதெல்லாம் வேதங்கள், அதில் எல்லாமே ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்கேன். இனிமேல் அதில் யாரும் புது அமெண்ட்மெண்ட்டு, டிடக்ஷனு, எடிஷனும் செய்ய முடியாது, செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. லோகத்தில் எப்பவுமே வரப்போகிற காலத்தில் இப்போ இருக்கிறவங்களுக்கு இது முன்னாடி வந்து போன எல்லாருக்கும் அனுகுணமாக இருக்கிற போல் வேத மேனுவல் அங்கே சொல்லியிருக்கு. நீ ஏற்றுக்கிட்டால் உனக்கு பிரயோஜனம், ஏற்றுக்கல பரவாயில்ல, உன்னிஷ்டம். உனக்கு தான் நஷ்டம். உன்னிஷ்டத்தினால நீ ஏற்றுக்கலைன்னா உனக்கு தான் நஷ்டம். அது உபனிஷத்தை சொல்கிறது. மகதி வினஷ்டி. அப்பப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்காமல், உணர வேண்டியது உணராமல், செய்ய வேண்டியது வாழ்க்கையில் செய்யாமல், ஏதோ வாழ்ந்த 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் என்னதான் பண்ணேன்? எதுக்கு தான் இந்த சரீரத்தை உபயோகப்படுத்திட்டேன்? சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ஏந்திருக்கிறோம், குடும்பம் பண்ணுறோம், விவகாரம் பண்ணுறோம், அப்புறம் மூப்பு வருது, வியாதி வருது, போயாச்சு, போயிட்டார், எல்லாம் போகும், வந்ததெல்லாம் போகும். அதுக்கு உள்ளே இருக்கிற கொஞ்சம் சமயத்தில் என்ன பண்ணணும்னேது உனக்கு தெரியுமா? என்ன பண்ணணும் சார்? நிறைய இருக்கு சார். அவங்க ஏதோ வேறே பண்ணுறாங்க, இவர் ஏதோ வேறே பண்ணுறாங்க, நான் ஏதோ வேறு பண்ணுறேன். அப்படி கிடையாது. விவகாரத்தில் பல பேர் பலது பண்ணலாம். இப்போ நீங்கள் பல பேர் பல வீட்டில் இருந்து குடும்பம் அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. உங்கள் தொழில் வேறு, உங்கள் வேலை வேறு, உங்கள்
பொசிஷன் வேறு, எல்லாம் வேறு, உங்கள் பேர் வேறு, கோத்திரம் வேறு, ஊர் வேறு. ஆனால் எல்லோரும் இங்கே வந்துட்டோம். சத்சங்கத்துக்கு வந்து எல்லோருக்கும் வேண்டிய விஷயம் காமனாக ஒன்று கேட்குறோம். எல்லாரும் சாதிக்க வேண்டியது வாழ்க்கை, எல்லாருக்கும் லட்சம் இதுதான். இப்படி இந்த லட்சம் வச்சுக்காம நீ வாழ்ந்தா நீ சம்சாரம் இந்த உலகத்தில் கஷ்டப்படுவே, துக்கப்படுவே, ஆசைப்படுவே, பேராசைப்படுவே. அப்புறம் சோக மோக பயத்தோட வாழ்க்கை முடிஞ்சிடும். என்ன ஆக போகிறதோ, என்ன ஆயிடுச்சோ, அப்பு பண்ணலையே, ரிக்ரெட்ஸ், வருத்தப்படுவோம். வயசாகி உயிர் போகிற சமயத்தில் அப்படி வருத்தத்தோடு உயிர் விடுறதுக்காக இல்லை இந்த மனுஷ சரீரம். அது சொல்லணும். வேறு ஏதோ எத்தனோ இருக்குது நமக்கு சுற்றி, எத்தனை ஜீவராசிகள் இருக்கு. மனுஷனுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு போதனம், படிப்பு, இந்த எஜுகேஷன், ஆன்மீக படிப்பு எதுக்குன்னு படித்து புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்காச்சுன்னா இப்போவே நீ ஆனந்தமாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலைக்கு நடுலையும், எல்லா பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நடுலையும், இந்த சரீர மனோபுத்தி உபாதிகள் எப்படி அப்படி இப்படி இருந்தால் கூட, நம்முடைய பிராரப்தம் கர்மம் எப்படி வந்து நம்மளை மோதிட்டு இருந்தால் கூட, இங்கே நான் என்ன பிராரப்த கர்மத்தினால எனக்கு வர கஷ்ட சுக துக்கங்களினால சுற்றி இருக்கிறவங்களனை நானும் ஏமாற்ற மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன், அவங்கள மேலே கை காட்டி குறையும் காட்ட மாட்டேன். அதே சமயத்தில் என தலையும் நான் அடிச்சுக்க மாட்டேன். ரெண்டும் செய்கிறாங்கல்ல மக்கள். இது இதாவது பண்ணுவான், வெளியில் சொல்லி அவங்கள திட்ட முடியல, அவங்கள நடிக்க முடியல, அவங்கள கை காட்ட முடியல அப்படின்னு நான் என்ன தலை அடிச்சுக்கிறேன். இது பேசுகிறதில்ல வாஸ்தவமாக இல்லையா? உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா? நம்ம அனுபவத்தில் பார்க்குறோமா? அப்போ உணரு, பார்வை திருப்புக்கோ. விஷயத்தின் லோகங்களுக்கு மேலேயே விடாமே மனசனை அந்தர்முகம் பண்ணிக்கோ. எவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக பண்ணிக்கிட்ட அந்த அளவுக்கு உனக்கு நிம்மதி. என்ன வேணும் வாழ்க்கையில்? 100 பேர் நிற்க வச்சுட்டு உனக்கு என்ன வேணுமன்னா சொல்லுவான் வெளியில், ஏதோ எனக்கு பணம் வேணும். எதுக்குன்னா சாப்பாட்டுக்கு. எதுக்கு சாப்பாட்டு? சாப்பிட்டா தான் நிம்மதி இருப்பேன். அப்போது நிம்மதி ஏது தானே. ஸோ நிம்மதியாக இருக்கிறதுன்னு அமைதியாக நிம்மதியாக இருக்கிறது. அந்த நிம்மதிக்கு பேர் சாந்தி. சாந்தி என்ன? வயத்தில் இங்கே மத்திய பிரதேஷில் ரொம்ப கலாட்டா பண்ணிட்டு பசிச்சுட்டு இருந்தால் இங்கே உத்தரப்பிரதேசில் எப்படி சார் சாந்தியாக இருக்க முடியும்? இருக்க முடியாதுல்ல. அதனால் அப்படி சொல்லுவான். அவனுக்கு தெரியல. சரி, பணத்து மூலமாக சாப்பாட்டு மூலம் எனக்கு நிம்மதி சாந்தி வேணும். எனக்கு கட்டுக்கிறதுக்கு துணி இல்லை, கஷ்டப்படுறேன், குளிர் காலம் வருது, நவம்பர் கார்த்திகை மாதம், அப்படி அவனுக்கு அப்போ கட்டுக்கிற துணி இருந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன். அப்போது நிம்மதியாக இருக்கிறது காமனாக இல்லை, அதுக்கு தான் இந்த பேச்சு. ஆனால் எவ்வளோ காஸ்ட்லி துணி போட்டுக்கணும், எப்படி பார்த்துக்கணும், தினந்தோறும் ஒரு புதுசு போட்டுக்கணுமா, இதெல்லாம் தேவையில்லாதது. பட் பொதுவாக ஜென்ரலாக கேட்டால் எத்தனை பேர்னு யாருன்னு கேட்டால் கூட எல்லாருக்கும் எனக்கு நிம்மதியாக இருக்கணும், எனக்கு நல்ல வேலை வேணும், ஏன்னா வேண்டிய அளவு சம்பளம் வந்தால் என்ன கொண்டாட்டி கொண்டு நான் பார்த்துக்கிட்டு வீடு வாடி. சரி, ரொம்ப நாள் வாடகை வீடு இருக்க முடியல, சொந்த வீடு இருக்கணும். எதுக்கு சொந்த? நிம்மதியாக இருப்பேன் நினச்சிக்கிறோம். சொல்கிறேன், சொந்த வீடு இருக்கிறவங்கள எல்லாம் நிம்மதியாக இல்லை. வாடகை வீட்டில் இருக்கிறவனும் நிம்மதி இல்லை. அப்போ நிம்மதினேது காமன் எல்லாருக்கும் தேவை. எனக்கு கார் வாங்கிட்டு நிம்மதியாக இருப்பேன். நீ பஸ்ஸில் வருது அதெல்லாம் தேவையில்லை. எல்லாம் இப்படி போயிட்டே இருக்கும். மொத்தத்தில் த பாட்டம் லைன் இஸ் தட் எனக்கு சாந்தி வேணும், சுகம் வேணும்,
ரக்ஷணை வேணும், பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி வேணும். சரி, இது எப்படி வரும்னு நினைக்கிறேன் நீ? அதுக்கு தானே சார் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சரி, ட்ரை பண்ணி ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு முகூர்த்தம் டேட் அன்னைக்கு எனக்கு பீஸ், செக்யூரிட்டி, ஹாப்பினஸ் பூர்ணமாக கம்ப்ளீட்டாக கிடச்சித்து అని சொல்லுவியா? 3 மறக்கக்கூடாது. பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் செக்யூரிட்டி. நீங்கள் ஒரு 1000 லட்சம் பேர் இன்டர்வியூ பண்ணுங்க. நான் கேட்ட கேள்வி ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். பூர்ணமாக நிறைவு வந்ததா அப்படின்னா திரும்பி முயற்சி பண்ணி இன்னும் பூர்ணமாக சரி இன்னும் ஒரு 5% கம்மியாக இருக்கேன். வந்துச்சு, ஃபுல்லாக வந்துச்சுன்னு ஐயோ போக ஆரம்பிச்சது சார். இதுதானே கதை லோகத்தில். வேறு ஏதாவது புதுசாக இருக்கா? எந்த வீடு, எந்த ஊரு, மனுஷன் மனசு இந்த உலக விஷயங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு தன மனசுன்னு தான் எப்படி சுக சாந்தி ரக்ஷணல் கூட வச்சுக்கணும் அனே தெரியாதனால முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான் உயிர் போகிற வரைக்கும். அப்போ சாஸ்திரம் நமக்கு சொல்கிறது ஒரு வார்னிங், தம்பி இங்கே கேளு. பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் செக்யூரிட்டி நீ பண்ணுற முயற்சி உலகம் மூலமாக, உன்னோட வேலை மூலமாக, உன்னுடைய பேரு புகழ் சம்பதை பணம் இது எல்லாத்து மூலமாக வெளியில் வரணும் என்ற அது தவறு. அது அப்படி வராது, அங்கே இல்லை. ஓரளவுக்கு சரீரம் நிற்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டு, கட்டுறது துணி, தங்கிறதுக்கு ஒரு ஷெல்டர், ஃபுட், க்ளோதிங் அண்ட் ஷெல்டர். அதுக்கு ஏதோ முயற்சி பண்ணுற அது வச்சுக்கோ. அதுக்கு மீறி இது எனக்கு பூர்ணமான நிறைவு, சாந்தி, சுகம், ரட்சணை கொடுக்குமனு நீ நினச்சா நீ ஏமாந்து போயிட்டே. நீ மூடன், நீ முட்டாள், இப்படி திட்டும் சாஸ்திரம், பகவத்கீதை எல்லா இடத்துலையும் நிறைய வாட்டி திட்டும். உபனிஷத்தும் பஜகோவிந்தத்தில் சங்கராச்சாரியர் எங்கே பார்த்தா கூட பக்தாள் பாடின பாட்டுக்குள்ளே கூட இருக்கேன். அவங்கள பார்த்து அவங்களே பாடிக்கும்போது நான் என்ன முட்டாள்தனமாக இப்படி உலகத்தில் இவ்வளோ வருஷமாக இப்படி தெரியாமல் ஓடிட்டுருக்கேனே, எவ்வளோ சிரமப்பட்டேன், எவ்வளோ காலம் வேஸ்ட் பண்ணிட்டேன், பரவாயில்ல இப்போது எனக்கு அந்த வழி காட்டிட்டே அப்படின்னு ஈஸ்வருக்கு நன்றி சொல்கிறது அவர் பாடுவான். ஸோ அதனால் நமக்கு இந்த ஞான மார்க்கம் சரி வழி என்ன சொன்னோம் அங்கே கிடைக்கல வெளியிலன்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசிட்டேன் நான். அப்போ எங்கே இருக்குன்னா உனக்குள்ளே தான் இருக்குது. பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் செக்யூரிட்டி உனக்குள்ளே தான் தேடி நீ அதை உன்னை சொந்தம் பண்ணிக்கணும். இது சாத்தியம், பாசிபிள். ஆனால் அதுக்கு நீ குரு சொல்கிறபடி இந்த ஆத்தியாத்மிக விசாரண, ஆத்ம விசாரண, தத்துவ விசாரண இது பண்ணணும். பக்தி மட்டும் பண்ண போகாத. பக்தி மூலமாக மனசனை ஏகாகிரப்படுத்திக்கிட்டு சுத்தப்படுத்திக்கிட்டு நீ அப்புறம் இந்த விசாரணை இந்த விஷயம் இப்படி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து என்ன நிஜம், இங்கே அசல் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு என்னதான் வேணும் இந்த லோகத்தில், இந்த எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும். ஒரு நாளில் தெரியாது, சில மாதம் சில வருடங்களில் தெரியாது, பல காலம் ஆகும். அதனால் ஆரம்பித்தாச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த பிரயாணத்தில் போய் சேர வேண்டிய இடத்துல சேருவோம். அதுக்காக தான் சத்து தரிசனம், சத்துன்னு தரிசிக்கிறதுக்காக செய்கிற பிரயாணம், மார்க்கம், ஆத்ம தரிசனம், பகவத் தரிசனம் எல்லாம் ஒன்று தான். அப்படிப்பட்ட சத் தரிசனத்தில்
நம்ம இன்னைக்கு 16வது ஸ்லோகம் மறுபடியும் படிப்பேன். என்ன அன்னைக்கு ஆரம்பிக்கலை, அதோடைய கருத்து என்னன்னு பார்ப்போம். தத் யுஷ்மதோ ரஸ்மதி சம்பிரதிஷ்டா தஸ்மின் வினஷ்டே அஸ்மதி மூலபோதாத் தத் யுஷ்மதஸ்மன் மதிவர்ஜிதைக ஸ்திதிர் ஜ்வலந்தி சஹஜாத்மனஸ்யாத். அன்றைக்கி இது படிச்சுட்டு சொன்னால் நம்ம சுவாமிஜிக்கு பிடிக்கிற ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அவரே சொல்லியிருக்காரு. ஏன் இதில் முக்கியத்துவம் இருக்குது? மனிதனுக்கு பல பிரச்சனைகள், பல மனிதர்கள், பல மனசுகள், பல பிரச்சனைகள். எல்லாரும் நம்ம அந்த பிரச்சனை எப்படி தீர்த்துக்கணும் అని முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதுதான் நம்ம பிரயத்தனம். வாழ்க்கை முழுசா இந்த பிரச்சனை எப்படி தீர்த்த முடியும், இதை எப்படி தாண்ட முடியும், இதை எப்படி சரி பண்ண முடியும், இப்படி தான். அப்போது உனக்கு நிறைய பிரச்சனைகள் மேக்சிமம் சரி, ஒருத்தனுக்கு ஏதோ பிராரப்தம் கர்மத்தினால சாப்பாடு இல்லாமல் சாப்பாடு கஷ்டப்படுறான். அதுக்கு யாரோ பார்த்து சகாயம் பண்ணோம், இவனே போய் கேட்டால் கூட யாரோ கொடுப்பான், சமாளிச்சுக்கணும். ஆனால் பெரும்பாலும் நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய தப்பான எண்ணங்களுக்கு, பாவனைகளுக்கு காரணம் இந்த லோகத்தில் நீ பேதம் பார்க்கறது தான். அதுதான் முக்கியமான கருத்து. இதில் எப்படி சொல்கிறாருன்னா, வியாக்கரணபரமாக பார்த்தா பொதுவாக இங்கிலீஷ் பாஷையில் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படி தானே சொல்கிறோம். நானும் முதல் பிரதம ஃபஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் இது கொஞ்சம் தலைகீழ. இங்கே இங்கிலீஷில் சொல்கிற பிரதம புருஷனை இங்கே உத்தம புருஷ, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. வியாக்கரணக்காரர்கள் சாஸ்திரம் சொல்லி தான் அவங்க வச்சிருக்காங்க இதுக்கு பேர் உத்தம புருஷ. நான் த ஃபஸ்ட் பர்சன். ரெண்டாவது நீ, அவள், நீ முதல், நீ அது மத்தியம புருஷ. ఇంగ్లీష్లో ఐ, యు, அதுக்கப்புறம் ஹீ, ஷீ அண்ட் இட். நான், அப்புறம் நீ, அவள், அவனு, அதி. அப்படி தானே விவகாரம் உபயோகப்படுத்துகிறோம். இப்போது இந்த சம்ஸ்கிருதபரமாக பார்க்கும்போது என்ன ஆகிடுது, ஓகே நீ, யூ, துவம், அதுக்கப்புறம் சஹ, அவன், தேர்ட் பர்சன். எனக்கு ஏன் உத்தம புருஷனு பேர் கொடுக்கப்பட்டது? இது ஏதோ வியாக்கரணத்தில் யாரோ சொன்னாரன்னு இல்லை, பாணினி கிராமராக யாரும் சொன்னாங்கன்னு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே இந்த வார்த்தை வச்சுட்டு தான் அந்த புருஷோத்தம யோகம்னு இப்போ இங்கிலீஷில் நாம் பேசிகிட்டு இருக்கிற 15வது அத்தியாயம் இங்கே பேசி முடிச்சுட்டோம். உங்களுக்கு தமிழில் புருஷோத்தம யோகம் அது கொஞ்சம் இப்படி போட்டிருக்கேன், உத்தம புருஷ யோகம். அப்போது சம்ஸ்கிருதத்தில் என்னை பற்றி சொல்லும் போது உத்தம புருஷன்னு சொல்கிறோம். அது அங்கே உத்தமவன் ஏன் பேர் கொடுக்கப்பட்டது? சாரி, என்ன சார் என்னை பற்றி நான் அப்படி பாராட்டுக்கிட்டு நான் உத்தமன் சொல்லலாமான்னா எந்த திருஷ்டியில்? ஆத்ம திருஷ்டியா உத்தம புருஷஸ்த்வன்யः பரமாத்மேத்யுதாஹ்ருதः. அங்கே பகவான் கிருஷ்ணனு கீதையிலோ துவாமிமௌ புருஷௌ லோகே க்ஷரஸ்சாக்ஷர ஏவச்ச, இந்த லோகத்தில் 2 புருஷங்கள் இருக்காங்க. ஒன்று க்ஷர, இன்னொன்று அக்ஷர.
ஜெனரல்லி பார்த்தா அக்ஷர அనే பதம் நம்ம பிரம்மமுக்கு உபயோகப்படுத்துகிறோம் வேதாந்தத்தில். ஆனால் அந்த கான்டெக்ஸ்டில் பகவான் சொல்லும் போதும் இங்கே ஆத்மா ஜீவாத்மா அண்ட் இன்னொன்று வந்து பிரகிருதி. ஸோ ஜீவாத்மனோட புருஷன்னு சொல்கிறோம். ஸோ துவாம் இவோ புருஷவ் லோகே, ஒன்று க்ஷரம் இன்னொன்று அக்ஷரம். என்ன ஏன் க்ஷரம்னு சொல்லப்பட்டதுன்னா, இங்கே இந்த சரீரம், இந்த ஜீவபாவம், இந்த தனிப்பட்ட மனுஷன் இது போயிடும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போயிடும். ஆனால் பிரகிருதி அது அப்படி இருந்துகிட்ருக்கு. பஞ்ச மகாபூதங்கள் இருக்கு. இந்த பஞ்ச மகாபூத உடல் பிரிஞ்சு உடஞ்சி போனதுக்கப்புறம் அது போய் சேருறது, அது அக்ஷரமாக தான் இருக்குது, நசிஞ்சு போகாமல் இருக்குது. ஆனால் இந்த பிரகிருதி, இந்த ரிஃப்ளெக்டட் ஜீவாத்மா பிரதிபிம்பம், இது ரெண்டுத்துக்கு மீறி ஸோ துவாமி மௌ புருஷோ லோகே க்ஷரஸ்சாக்ஷர ஏவச்ச க்ஷர சர்வாணி பூதானி. இந்த பூதங்கள் எல்லாம் ஜீவராசிகள் எல்லாம் நசிஞ்சு போயிடும். கூட்டஸ்தோக்ஷர உச்சதே, அந்த கொஞ்சம் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக கொடுத்தாரு. ஆனால் அதையும் வந்து காம்ப்ளிகேட்டடாக வேர்டு இருக்கு. அந்த கூட்டஸ்தந்த அக்ஷரம் அன்னார். சகஜமாக கூட்டஸ்தம் అనేది மறுபடியும் வேதாந்தத்தில் பிரம்மனு கூட கூட்டஸ்தம்னு சொல்கிறோம். பஞ்சதசியில் கூட்டஸ்த தீப பிரகரணம்னு ஒரு சாப்டர் இருக்குது. அந்த டவுட்டு வரலாம். அதனால ஒழுங்காக படிக்கணும். அங்கே கூட்டஸ்தன்னா மாயான்னு சொல்லி சங்கராச்சாரியர் பாஷ்யம் எழுதுறாரு. கூட்டம்னா கன்னிங்கன்னு அர்த்தம் எடுக்கிறாரு சம்ஸ்கிருதத்தில் நம்பி. அதனால இந்த கூட்டணிகள் எல்லாமே கன்னிங்கு, மோசம், குற்றம். மாயா அப்படி தான் ஏமாத்துறது இல்லையா? அதனால கூட்டஸ்தான இங்கே மாய பிரகிருதனி அர்த்தம் எடுத்துக்கணும்னு சொன்னார். ஏன்னா அதுக்கு அடுத்த ஸ்லோகம் வரையிலும் மாதிரி பகவான் வந்து இன்னொன்று சொல்கிறாரு. ஸோ கூட்டஸ்தோக்ஷர உச்சத்தை சொல்லி, ஆனால் இப்போ நான் எதுக்கு இது பேசுகிறேன், இது சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாயா பற்றோ, இந்த பொய்யான ஜீவனை பற்றோ, ஜீவராசிகளை பற்றோ. உத்தம புருஷஸ்த்வன் அந்யஹ உத்தம புருஷஸ்த்வன்யஹ பரமாத்மேத்யுதாஹ்ருதஹ. அந்த உத்தம புருஷனு தான் பரமாத்மான்னு சொல்லப்படுறதே. அந்த பதத்தினால தான் அந்த அத்தியாயத்துக்கு புருஷோத்தம யோகம் ஞான போத டீச்சிங்கில் ஃபைனல் சாப்டர் 13, 14, இப்போ 15. அதோட பகவான் வேத உபனிஷத்துகளை சாரம் சொல்ல வேண்டியதெல்லாம் நினைச்சதெல்லாம் சொல்லி முடித்து அப்புறம் கொஞ்சம் ஃபைனல் டச் திரும்பி ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குற போது 16, 17 அத்தியாயங்கள். சரி, சம்மரைஸ் பண்ணி முடிச்சுட்டு யுத்தம் பண்ணலாமா போய் அர்ஜுனா தயாரா అని 18th சாப்டர் ஒரு சம்மரி. அதனால் தமிழில் கேட்டிருந்தோம், கேட்ட மாதிரி அசல் ஞாபகம் இல்லை சார். அது வேறு கொரோனா சமயத்தில் தான் அந்த சிலது நான் வீட்டிலேருந்து பேச வேண்டியதாகிடுது. அதனால் இங்கிலீஷு புரியும் நினைக்கிறவங்க திரும்பி கேளுங்கோ. எல்லாமே புதுசாக தான் இருக்கும். பகவத்கீதை ஒரு வாட்டி அப்படி கேட்டு படித்தாச்சு இது பண்ண புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. அது மறுபடியும் சரி, எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறோம் இந்த ஸ்லோகத்தில்? சரி, நீ, நான், நீ, அதி, அவள், அவன். இப்போ இங்கே விஷயம் என்ன தெரியுமா? பாரு, இன்னொரு தமாஷான ஒரு விஷயம் விசாரணை. இந்த யூ అని நீ అని சொல்லி உபயோகப்படுத்துகிறோமே, எந்த பாஷையில் சொன்னானோ, இது அசல் ஒரு அர்த்தமில்லாத யூஸ்லெஸ் மீனிங்லெஸ் வார்த்தைன்னு சொல்லணும். ஓகே, இது வெளியில் எல்லாருக்கும் போய் சொல்கிற விஷயம் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறீங்க சார்ன்னா, நான் எப்போ வந்து நீங்கள் நீ అని சொல்லும் போதோ உங்களுக்கு என்னதான் புரியுறது? அந்த யூ நீ అనేది புரியுறதா, இல்லை உடனே மைண்டில் நானா அந்தானே புரியுறது? நான்.
இங்கே நான் யூன்னு நீன்னு சொன்னால் உங்களை புத்தியில் உங்களுக்கு ஏற்படுற ஒரு ரிகக்னிஷன் வந்து நான். புரியுதா? சரி, அப்புறம் அவள் அது என்ன அது கான்டாக்டே செய்ய முடியல, எங்கோ இருக்கு. சப்போஸ் அந்த அவனை கூட்டிட்டு வாங்கோ ஆனால் வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அவனுக்கிட்ட நான் வந்து மறுபடியும் நீன்னு சொன்னால் அவனுக்கு கூட யூன்னு சொன்னால் நான் தானே புரியுறது. அப்போது யூவனி சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு நானுன்னு தான் புரியுறது. அதுதான் எடுத்துக்கணும். நான் யூவனி அர்த்தம் யூவனி பதத்தின் எடுத்துக்கிறது இல்லை. நான் யூன்னு சொன்ன அவனு கூட நீன்னு சொன்ன அவனு கூட நீன்னு சொல்லணும் இல்லையா? அவன் நானு ஏன் புரிஞ்சுக்கிறேன்? சரி, அங்கெங்கோ இருக்கா அவங்க கூப்பிட்டுங்க அது கொண்டு வாங்கன்னு. அது கொண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் நான் நீன்னு சொன்னால் அவனுக்கு நானன் தான் புரியுது. இப்போ சொல்லுங்க, இங்கேயும் நானன்னு தான் புரியுறது, அங்கேயும் நானன்னு தான் புரியுறது. யாருக்கு எங்கேருந்துக்கு வந்து கேட்டாலும் நானன்னு தானே அவனுக்கு புரியுறது. அப்போது நான் ஐ అనేది வந்து அதுதான் சத்தியம், உண்மை, காமன். இப்போது பகவான் என்ன கேட்குறாருன்னா இங்கே அந்த நீ அவன் அது అనేది வந்து அந்த யுஷ்மத் அనే பதத்திலேயே ரெண்டு சேர்த்துக்கிட்டாரு. யுஷ்மத் அஸ்மத் அనే மட்டும்தான் யூஸ் பண்ணுறாரு. சங்கரருடைய பாஷ்யம் பகவத்கீதைக்கு பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு அந்த ஆரம்பம் எழுதும்போது இந்த பாயிண்ட் தான் எடுத்துக்கிறாரு. யுஷ்மத் அஸ்மத் பிரத்யோஹோ அப்படின்னு தான் பிராரம்பித்து அதுக்கு பதில் அழகாக கொடுப்பாருங்க. அதே போல் தான் இங்கே கேட்குறார். இது ஒரு ரெண்டு, இது வந்து யுஷ்மதயோஹோ நீ அவன் அது எல்லாமே சொல்லணும்னா, அது இண்டிகேட் பண்ணணும்னா நான் இருக்கணுமா இல்லையா? நான் இருந்தானே உங்களுக்கு நீன்னு சொல்லுவேன். நான் இல்லைன்னா நீ அது அவள் அது இருக்குமா? அதான் கேள்வி. யுஷ்மதயோஹோ அஸ்மதி சம்பிரதிஷ்டா. ஐలో தான் நான்లో தான் அந்த யூ అనేది அர்த்தம் இருக்குது. இது வேறு கிளாஸில் சிம்பிள் என்ன சொன்னோம் சார், நான் இல்லைன்னா சூரியன் இருக்குன்னு யார் சொல்லுவான்? இப்போ உங்களை பற்றி சொல்லணும் செய்யணும்னா நான் இருக்கணும் இல்லையா? முதல்ல அதே மாதிரி நான் இல்லைன்னா கடவுள் பற்றி இருக்காரோ இல்லையோ ஏதாவது சொல்லணும்னா நான் இருக்கணும் இல்லையா? ஆனால் இந்த நான்னு நம்ம வந்து எல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதோட முக்கியத்துவம் தெரியாமல் ஆதி அகம்பாவமாக மாற்றுக்கிட்டு அகங்காரமாக மாற்றுக்கிட்டு படாத பாடு கஷ்டம். அதனால கிட்டவா இந்த நான் అనేది. அப்போது பகவான் என்ன சொல்கிறது, இந்த நான் అనేది கூட தஸ்மின் வினஷ்டே, இந்த நான் అనేది கூட நசிஞ்சு போயிடுச்சுன்னா, நான் எப்படி நசிஞ்சு போயிடும்? அகங்கார அபிமானப்படுற ஜீவ பாவம் அது இல்லாமல் ஆயிடுத்தன்னா, ఇండివిజువాలిటీ వెష్టి అనేది ఇల్లామే ఆయిడుతన్నా, அப்போ அது ரெண்டு என்னாகும்? இங்கே ஐயனேதே அகங்காரப்படுற ஐயனேதே இல்லை, நீன்னு சொல்கிறதுக்கு அது வேறு இது வேறுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ இதே நானே இல்லைன்னா எப்படி இந்த நான் అనేది இல்லாமல் ஆகும்? நிஜமாக நான் అనేది இல்லாகுமாமா? நிஜமான நான் இருக்கும், சுத்தம் இருக்கும். மூலபோதாத் உனக்கு அந்த
మూలమాన బ్రహ్మమాన ఆత్మ ఒన్నుదానేది అంగ అయ్యనేది నాననే పేరు అంగిల్ల నాననేది நான் யார் விசாரணம் என்ற ரமணர் முதல் பேசி அவருடைய வார்த்தைகளுக்கு புஸ்தகமாக வந்தது முதல் புஸ்தகம் நான் யார். அது சும்மா பேச்சு இதை இப்படி ஸ்லோகங்கி அதெல்லாம் கிடையாது. அது நல்லா இருக்கும், பார்ப்போம், முடிச்சா படிக்க முடியுமா அது கூட. அது சும்மா டைலாக் தான். அவர் சிவபிரகாசம் பிள்ளை அவருக்கு இன்னும் இவருக்கு நடுவில் அவர் ஒரு ரிட்டையர்டு ரயில்வே மாஸ்டர். எதுக்கோ எப்படியோ வந்து கேட்ட பகவான் அப்போ பேனா எழுதுறது கூட இல்லை, சும்மா சிலதில் அப்படியே தரமேல மண்ணிலே இப்படி ஏதாவது எழுதுறது, சும்மா பேசினது தான். அவர் கேட்ட கேள்விகள் இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த நான் யாருன்னு அழகான ஒரு முதல் புஸ்தகம் வந்துச்சு. பாகவதம் கதை சொல்லும் போது மாதிரி சியாவர ராமச்சந்திரகே అని சொல்லணுமா? நிறைய பேருக்கு சமாதி ஸ்திதியில் போயிட்டுருக்குங்க. கொஞ்சம் நேராக உட்காந்துக்குங்க, அப்புறம் மூச்சு நல்லா கொஞ்சம் டீப் ப்ரீதிங் எடுத்துக்கிட்டா சமாதி கலங்கிடும். நமக்கு சமாதி வேண்டாம், உணர்ந்திருந்து உணரணும், முடிச்சிருந்துட்டு உணரணும். இது ரொம்ப கஷ்டம் சார். சண்டே இன்னைக்கு நீங்கள் என்ன நினச்சிட்டிங்க? நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்பெஷலாக சாப்பிட்டுட்டு வந்தோம். போன வாரம் ஃப்ரிட்ஜில் வச்ச மாவு எடுத்து தோசை போட்டாங்க பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்க தெரியுமா? நல்ல புளிசி போச்சா, அதனால நல்ல ஆல்கஹாலும் வச்சுருந்துச்சு அதில். அப்படிப்பட்ட தோசை 5 சாப்பிட்டேன். அப்போது மயக்கம் வராமல் என்ன வரும்? சத்சங்கம் இருக்கிற அன்றைக்கி வந்து ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க, வேறு நாள் சாப்பிட்டுக்குங்க, பரவாயில்ல. சரி, பார்த்தீங்களா, எல்லோரும் முடிச்சுக்கிட்டீங்க. நான் இப்போ கொஞ்சம் ஏதாவது விஷயத்தில் வெளியே போய் பேசிட்டேன், முடிச்சுக்குவீங்க, நல்லது. இல்லைன்னு நான் பேசி நானே கேட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பிரயோஜனம்? அஸ்மதி மூலபோதாத் தஸ்மின் வினஷ்டே. இங்கே ஐயனேது இல்லைன்னு அங்கே அது இல்லை. இப்போது நீ சொல்லு, சம்சாரம் உலகம் ஏதாவதாகட்டும் எங்கேருந்து கிளம்புறது? அந்த கேள்வி இதில் இல்லை, இது புரிஞ்சுக்கணும். இதுக்கு ஃப்ளாஷ்பேக் நம்ம வந்து உபதேச சாரத்துக்குள்ளே போகணும். மனசன் என்ன, மனசில் தானே கிளம்புறதே. நான் இந்த நான் யார்? அகமயம் குதோ பவதி சின்வதः. ஐ பததி ஐ பதத்யஹம் நிஜ விசாரணம் மூலபோதாத். அப்போது இங்கே இந்த ஐ எங்கேருந்து கிளம்புறது? இது உண்மையான ஐயா? அது எங்கே போய் அடங்கிறது? ஏன் இந்த ஐ கூட அடங்கிறதே, இந்த நான் అనేది கூட அடங்கிறது இல்லை. எங்கே? தூக்கத்தில் போய் மறைஞ்சு போகிறது, அப்பப்போ கிளம்புறது. அது கிளம்ப வரும்போது நீ அது அவள் இது எல்லாம் உலகம். அப்போ உலகம் எங்கே இருக்குன்னா, உலகம் காணப்படுறதுக்கு தெரியப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் மூலமான ஒரே ஒரு எண்ணம் நான். ஆனால் இந்த நான் வந்துடுது, கிளம்புறது, அப்புறம் ஒரு கட்டத்தில் தூக்கம். அப்போது அங்கே என்ன தான் இருக்குது? தூக்கத்தில் இல்லாமல் ஆகிடுதுன்னது எல்லாருக்கும் தெரியும். அங்கே ஒன்றுமே இல்லைன்னு நான் అనేది இல்லை. நான் అనేది இல்லைன்னா என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தை, அவன் இவன், என்னுடைய காம்படிட்டர், என்னோட சத்ரு, எதுவுமே இல்லை. ஆனால் அது எங்கே போய் அடங்கிச்சு? இப்போ இந்த நான் అనేది போயான ஐ ஒன்று வந்து ப்ரொஜெக்ட் ஆகும்போது தானே உலகத்தை ப்ராப்ளம் பிரச்சனைகள் எல்லாம். அப்போ என்ன சார் பண்ண சொல்கிறீங்க? எப்பவுமே தூங்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா? அது பண்ண வேண்டாம்.
சரி, இந்த நானே ஃபீலிங் எதுவுமே தெரியாமல், எதிரில் இருக்கிறது ஆணா பெண்ணா எதுவுமே தெரியாமல் குடிக்காரன மாதிரி இப்போ குடிச்சிட்டே இருக்கணுமா? அதையும் பண்ண வேண்டாம், பண்ண சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் பண்ணதுனால உனக்கு பிரச்சனை போகாது. என்ன பண்ணணும்? விசாரணை பண்ணணும். அந்த யுஷ்மதஸ்மன் மதி, நான் நீ, அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்புறத, அது எல்லாத்தையும் நீ மனசில் வந்து முதல்ல மதி வர்ஜிதா. மதி வர்ஜிதா எப்போ அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காம, த சோர்ஸ் ஆஃப் தி ஐ, ரியல் ஐ, அது அந்த ரியலி ஐன்னு சொல்லாது. உண்மையான கான்ஷியஸ்னஸ் ஐ அது சொல்லாது. அது சொல்கிறதுக்கு தேவையில்லை. ஏன்னா இருக்கிறதே அது ஒன்று மட்டும்தான். ஒன்றா இருக்கும்போதும் ஒன்று யாரு கூட சொல்லணும், என்ன சொல்லணும், எதுக்கு சொல்லணும், ஜாகிரதை புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் விஷயம். நேற்று நைட் இங்கிலீஷில் ஒரு கிளிப்பு போட்டிருக்கும். இங்கிலீஷாக தெலுங்கு, தெலுங்கு மத்தியானம். வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் டெம்பரரி மெடிசன் தூக்கம். நார்மலாக கேட்கும்போது அது எங்களுக்கே தெரியும் சார் நினச்சிக்குவேன். எதுக்கு இது சொன்னாங்க, எது பேசும்போது சொன்னாங்க, இதுக்கப்புறம் என்ன பேசிட்டாங்க, அதெல்லாம் தெரியாது. ஆனால் மக்கள் வந்து அந்த ஒரு நிமிஷம் அப்படி பார்த்து ஓகே, அடுத்தது போ. நாங்கள் லோகத்தில் மக்களை என்டர்டெயின் பண்ணணும். சரி பார்க்கட்டும், ஏதேதோ பார்க்குறானே இதுவும் பார்க்கட்டும்னு போடுறோம். அது போட்டதுனால, யூடியூப் கேட்டதுனால, யூடியூப் பார்த்ததுனால யாருக்கும் அப்படி ஞானம் வராதுங்கோ, வராது. அதனால் பார்க்காதுங்கோ. உட்காரு. தேசிகன் ஆச்சாரியர் முன்னாடி 1 மணி நேரம் உட்காரு. சொல்கிறது பொறுமையோட கவனத்தோட கேளு. அதுக்கப்புறம் அதே சிந்தனை பண்ணி உறுதி பண்ணிக்கோ. அதனால தத் யுஷ்மதஸ்மத் மதிவர்ஜிதா. அப்போ என்ன இருக்கு? ஏகஸ்திதி. அதான் அந்த ஏக்கம் நமக்கு முக்கியம். அதுக்குதான் இந்த ஏக்கம்னு சொல்லும் போது அங்கே நான் అనేది கூட அர்த்தம் இல்லை. அதனால தான் அந்த நானும் போய் அடங்கி போயிடுச்சு. எங்கன்னா சத்தியத்தில் அடங்கிச்சு. சத்தியம் என்ன? சத்தியம்தான். அது திரும்பி கேள்வி கேட்காது. இந்த ஆரம்பத்தில் இப்போ நான் சொன்ன ஒரே ஈஸ்வரன் தான் சர்வமாகவும் இருக்கும். ஒரே ஆத்மா அப்படி இருக்கும்போது நீ அது சம்பூர்ணமாக உணரணும். சந்தேகரகிதமாக உனக்கு அந்த அறிவு சொந்தமாகணும். அவ்வளோதான். அதுக்கு பேர் கான்ஷியஸ்னஸ், அது பேர் ஆத்மாவா பிரம்மமா? பேர் எங்கே இருக்கு? எதுக்கு பேர் கொடுக்கணும்? எதுக்கு பேர் கொடுக்கணும்னா அது அனாத்மானால இது ஆத்மா. அனாத்மா எங்கே இருக்கு? வேதாந்தத்தில் முதல்ல அனாத்மா இல்லை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இப்போ இந்த இடத்தில் ஒன்று தான்ப்பா. அனாத்மாவாக காணப்படுறது அதே தான், நாமரூபமாக காணப்படுறது அதே தான், சத்தே தான் எல்லாவும் காணப்படுறது. இந்த சர்வாத்ம பாவம் வந்தாச்சுன்னா, இந்த சர்வாத்ம பாவத்துக்கு சொல்கிறதுக்காக தான் பகவத்கீதா, உபனிஷத்துகள், பாகவதம் எல்லா இடத்துலும் அது ஹைலைட் பண்ணி சொல்லப்படுறது. அந்த சர்வாத்ம பாவம் ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு, ஒரு சாம்பிள் கடிச்சா கூட, பாவிச்சா கூட மனசு அப்படியே சாந்தம், நிச்சலமாயும். வேறு என்னமோ ஆகும், ஏதோ ஆகணும்னு நினைக்க வேண்டாம்.
மனசில் இருக்கிற பதற்றம், மனசு பறக்கிற வேகம், மனசு படுற கவலை எல்லாம் போயிடும். சர்வாத்மா. இங்கே யாரும் இருக்கா கவலைப்படுறதே? எதுக்காக இது யார் கவலைப்படுற? நானே இல்லையே. சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா. புரியலையே, எட்ட மாட்டேங்குதே. பரவாயில்ல, புரியல, எட்டல. தேசிகோக்தேன சத்தியம். தேசிகர் ஆச்சாரியர் சொல்கிறார், குரு சொல்கிறார், உபனிஷத்து சொல்லுதே, ஏற்றுக்கோ. ஆக்செப்ட் இட் சிம்பிளி. அந்த ஏற்றுக்கிட்டாவே போதும். மனசு மேல இருக்கிற அவ்வளோ பெரிய பாரம், மூட்டை மூட்டை எல்லாம் இறங்கிடும். நான் అనేది இல்லை. சத்தியம் மட்டும்தான் இருக்கு. இல்லை அது சொல்ல முடியல, புரியல. பகவான் மட்டும்தான் இருக்கு. இதில் என்ன கஷ்டம்? யாரோ என்னமோ பேசுகிறாங்க, பகவான் தான் பேசுகிறாங்க. யாரோ என்ன திட்டுறாங்க, பகவான் தான் திட்டுறாங்க. வடக்கு பக்கம் ஹிமாலயஸில் எங்கே ஒரு மகாத்மா, ஒரு சாது, அவன் வேறு ஏதோ எதுக்கோ என்னமோ நினச்சிட்டு 4-5 பேர் சேர்ந்து நல்லா அடிச்சிட்டாங்க. அடித்ததுக்கப்புறம் அதை பார்த்து வேறு பல சாதுகள் எல்லாம் போய் அவனை கொண்டு வந்து இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்களெல்லாம் துரத்திட்டு இவருக்கு எங்கே அடிபட்டுச்சு என்னன்னு இதெல்லாம் சேவ் பண்ணிகிட்ருக்காங்க. யார் அவங்க, எதுக்கு இவங்களை அடித்தாங்க? என்ன சொன்னார் தெரியுமா அவர்? நாராயணன் என்னை அடிக்கிறதுக்கு வந்த அவங்களெல்லாம் நாராயண ரூபம். அந்த நாராயணன் என்றால் இப்போது இந்த எல்லா ரூபத்திலிருந்து எனக்கு திரும்பி சேவை உதவி பண்ணுறான். அது சும்மா வார்த்தை இல்லை, அந்த பாவம் வரணும். வியாதி கொடுத்தது யாரு? சுகம் கொடுத்தது யாரு? பகவான். கஷ்டம் கொடுத்தது பகவான். வியாதி கொடுத்தது அவரே தான். ஆரோக்கியம் கொடுத்தது அவரே தான். சர்வம் நாராயணம் ஜெகத். எவ்வளோ சுலபம். பக்தியோடே அப்படி மேலே ஏறி வந்துக்கலாம். இதுதான் பிரகலாதனாவது பரம பக்தாள் எல்லாம் காட்டினது. இதுதான் உத்தவருக்கு கடைசியாக பகவான் உபதேசம் பண்ணி அனுப்பும்போது பலது உபதேசம் பண்ணார். உத்தவர் சொன்னார், இப்போ எனக்கு 120 வயசு கிருஷ்ணா, இப்போ என்னை போய் யோகம் அது இதெல்லாம் சொல்ல நான் எப்படி பண்ணுவேன்? இப்படி எல்லாம் சொன்னார். அந்த கடைசியில் சரி நிறைய பேசிட்டார். நிறைய சொன்னதுக்கப்புறம் கடைசியில் பண்ண உபதேசத்தில் பார்க்கறது எல்லாமே பகவான். எல்லாத்துக்கும் உளுந்து உளுந்து சாரீரிகமாக கும்பிடு, நமஸ்காரம் பண்ணு. மனசில் நாராயணனை தவிர இன்னொன்று நினச்சிக்கோ. ஞாபகத்தில் அதே வச்சுக்கோ. முடிஞ்சு போச்சு. சம்சாரத்தில் அது பேசுகிற பலது இருக்கேன்னு பேசுகிற அவங்க எல்லாருக்கும் நடுவில் இருக்காது, போகாது. நவ் யூ ஆர் ரிட்டையர்டு. இப்போ ரிட்டையர் ஆனவங்கள நீ போய் ஏதாவது சொன்ன, சார் நான் ரிட்டையர்டு தான், பட் ஐ எம் நாட் டயர்டு. ஓ, நான் நல்லா பேச முடியும், நல்லா சாப்பிட முடியும், நல்லா நடக்க முடியும். அதனால தான் நான் வந்து அந்த கிளப்பில் இந்த கிளப்பில் நான் மெம்பராக போயிடுறேன். ஓ, வீணாக போயிடுவேன். வாசனைகள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் தெரியுமா? ஸோ இங்கே கடைசியில் அப்படி சொல்லி எப்போ அப்படிப்பட்ட ஏகஸ்திரத்தை வருதோ, ஏகமேவாத்விதீயம் நேஹ நானாஸ்தி கிஞ்சன. ரெண்டாவது అనేది ஒன்றும் இல்லை. மனசுன்னு கொஞ்சம் அப்படியே ஒரு அடி
இதுக்கு இப்போ விவகாரம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தானே பண்ண முடியும். அட்லீஸ்ட்டு ஒரு நாளில் 1 மணி நேரம் இப்போ நீங்கள் இங்கே உட்கார்ந்தாங்கன்னா விவகாரத்தின் எல்லாத்தையும் தள்ளி வச்சிட்டிங்க. மனசு கூட அப்படியே அந்தர்முகமாகிறது. இந்த சொல்கிற விஷயங்களுக்கு பின்னாடியே பிரவகிக்கிறது. கொஞ்சம் 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 நம்ம ஸ்வரூபத்தில் நம்ம நிந்துக்கிறோம். இது விடாமல் பண்ணோம். காலையில் சாயங்காலம் பண்ணோம். ஒரு தினமும் பண்ணும். மறக்காம பண்ண. மிச்சம் விவகாரம் பூர்ணமாக எவ்வளவுக்கு விவகாரம், லோகம், விஷயங்கள், தாட்ஸு, டிஸ்கஷன்ஸு தள்ளி வைக்க முடியாது. குப்பை தட்டில் போடணும், தள்ளி போடு முடிகிற வரைக்கும். இவர் தினந்தோறும் ஆஃபீஸ் போகணும். இன்னும் ரிட்டையர் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ கூட பண்ணணும். ஆஃபீஸ் வேலை பண்ணிகிட்டே இருக்கணும், குடும்ப வேலை பண்ணணும், சமையல் மேடம் வேலை பண்ணிட்டு இருந்து 1 மணி நேரம் உனக்காக நீ அதிக பேர் தான் நிதித்தியாசனம் இல்லை மனநம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிரவணம் பண்ணு. ஒருத்தன் இப்படி உத்தவர் விஷயம் சொல்லிட்டு இருக்குல்ல, பகவான் கேட்டால் கடைசியாக இப்படியோ உத்தவர் மட்டும்தான், அவர் தான் வரணும், அவருக்கு தான் கடைசியாக ஒரு டீச்சிங் பண்ணணும்னு பகவான் எதிர்பார்த்துட்ருக்கிறாரு. உத்தவர் வந்தார். அப்படி வந்ததுக்கப்புறம் உத்தவருக்கு எவ்வளோ அர்ஹத்தை தகுதி இருக்குன்னு பகவானுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவருக்காக காத்துட்ருக்கிறாரு. 100 பேருக்கு 1000 பேருக்கு சொல்லணும்னு பகவானுக்கு ஆசை இல்லை. ஆனால் ஒரு அர்ஜுனனுக்கு சொல்லிக் கொடுத்த பகவத்கீதை என்னுடைய ஸ்டெனோகிராஃபரான, வீடியோகிராஃபரான, டைரக்டரான, ரைட்டரான வியாசர் ஏறி வைப்பார். ஒரு நாளைக்கு ரமணாஷ்ட ஆலயத்தில் உட்கார்ந்து ஒருத்தர் இப்படி சொல்லி தருவார். என்ன கலியுகம் வரும். அப்போ இப்படி தான் 50, 100, 1000 பேர்கள்லாம் சொல்லிட்டு தான் ஆகணும். இப்போது உங்களுக்கு அர்ஹத்தை இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணானா, எனக்காவது செக் பண்ணானா, எனக்காவது கேட்டானா, உங்கள் பயோடேட்டா கேட்டோமா, அப்ளிகேஷன் கேட்டோமா? இப்போ அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அதனால் அந்த காலத்தில் ஒருத்தருக்கு மேக்ஸிமம் 2 பேர் இப்படி தான் இந்த ரியல் டீச்சிங், இந்த உபதேசம் கிடைக்கணும்னா நமக்கு அர்ஹத்தை இருக்கணும். ஆனால் அர்ஹத்தை கேட்கறதில்லை. கொஞ்சம் காலம் முன்னாடி மகாத்மர்கள் எல்லோரும், தப்போவன் மகாராஜ் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லோரும், ரமணர், யாருக்கு சொல்லணும்னு அவங்க விரும்பவே இல்லை. இவர் பாட்டுக்கு இருந்தார். சுற்றி இப்படியெல்லாம் இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் தானாக வந்துச்சு. அதனால தானே நிறைய நாள் மௌனமாக இருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப கேள்வி கேட்ட சொன்னால் சொல்லுவார், பதில் இல்லை. இப்படி ஒரு அந்த மகாத்மா. ஆனால் சில பேர் ரொம்பவே சமுதாயத்தில், சொசைட்டியில் நிறைய பண்ணுறாங்க, நிறைய உபதேசம் பண்ணுறாங்க. ஸோ இது வேணும், அப்படி இருக்கிறவங்களும் வேணும். அது ஏன் இப்படி அப்படின்னு நமக்கு அந்த பிரச்சனை, அது விஷயம் டாபிக் இல்லை. எதுக்கு இது சொல்கிறேன்னா, இப்போது அந்த அர்ஹத்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா உபதேசம் கஷ்டமே இல்லை. அர்ஹத்தை எங்கே எப்படி இருக்குமன்னா அத்தியந்த ஸ்ரத்தா. எதுக்கு சொல்கிறது, திரும்பி உத்தவர் கதை சொல்லிட்டு இப்படி சொன்னார். நான் நடுவில் உத்தவர் அப்படி அந்த 120 வருஷம், அதில் ஒரு 5 வருஷம் சின்ன வயசு எடுத்துருங்கோ, 115 வயசு உத்தவர் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணன் கிருஷ்ணன் கூட இருந்து, கிருஷ்ணன் கூட சாப்பிட்டுட்டு, கிருஷ்ணனை உடுத்துக்கிட்டு, விட்டுக்கிட்ட துணிகள் போட்டுக்கிட்டு, அவர் போட்ட மாலை எடுத்துக்கிட்டு போட்டு அது போட்டுக்கிட்டு அதே கிருஷ்ண மயமாகவே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாதி, ஒரு மகா ஞானி, பரம பக்தன். அப்படி இருந்து கூட போதனை பூர்ணமாக சேர்ந்து இது பண்ணுறதுக்கு கிருஷ்ணனுக்கு சமயம் வரல, இவருக்கும் சமயம் வரல. பார்த்தீங்களா?
ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சேவை பண்ணார் கிருஷ்ணருக்கு. ராப்பகல் கிருஷ்ணர் தான் நினச்சிட்டு இருந்தார். அதனால் நம்ம பகவானை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு உலகத்தில் வேலை செய்யாமல் இருந்தால் நம்ம அகங்காரம் தலை தூக்கிட்டே இருக்கும், அடி வாங்கிட்டே இருப்போம். பகவானுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு உலகத்தில் வேலை பண்ணிட்டு இருந்தால் ஒரு மனுஷனுக்கு அகங்காரம் வராது. அகங்காரம் வரலன்னு அவனிலிருந்து ராகத்வேஷங்கள் காமக்ரோதங்கள் வெளியில் व्यक्तமாகாது. அது व्यक्तமாகலைன்னா அவனுடைய மனசும் டிஸ்டர்ப் ஆகாது, எதிரில் இருக்கிறவங்களன்னு டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், லோகத்தை நீ கொள்ளடிக்க மாட்டான், அதர்மம் பண்ண மாட்டான், எதையும் செய்ய மாட்டான், நிம்மதியாக வாழுவான், வாழ வைப்பான். இது போதுமே, பிரம்மம் புரியும் அப்புறம். அதனால் உத்தவருடைய பக்தி அரகத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கு. அந்த எல்லாம் இருக்கிறதுனால தான் அப்போ சகஜ ஆத்மனஹா அங்கே சகஜ ஸ்திதி, எஃபர்ட்லெஸ், எந்த பிரயத்தனமும் எந்த ஸ்ட்ரகிளும் எதுவுமே இது எதுவுமே வேண்டாம். ஸ்ரவண மாத்திரேன ஸ்வஸ்மின் ஸ்திதி ஸ்வஸ்ததா, அதுக்கு பேர் தான் ஸ்வஸ்ததா. ஸ்ரவண மாத்திரேன மனசுன்னு திரும்பி ஓட விடக்கூடாது பல விஷயங்களுக்கு பின்னாடி, தேவையில்லை. அது எல்லாத்துடைய கடைசியை 115 வருஷத்துக்கு அப்புறம் 120 வயசில் உத்தவருக்கு செஞ்ச உபதேசம் என்னது? அப்போதான் அனுப்பிச்சிட்டார், போ நானும் கிளம்ப போகிறேன். அப்போது உத்தவர் இரு நான் இல்லை, உத்தவர் நீங்கள் கிளம்பி போகிறீங்களா, அது பார்த்துட்டு நான் போவேன், பார்க்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீ பாட்டுக்கு நீ போ. பரீட்சத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த தக்ஷகன பாம்பு தீட்ட போகிறதே அவனை உளுந்து போகிறான், பஸ்மம் ஆகிடும். அதுக்கு முன்னாடி டீச்சிங் முடிஞ்சு போச்சு. பரீட்சித் என்ன புரிஞ்சுக்கிட்டியா? பிரம்மபூத பிரசன்னாத்மா, குருவே உங்களோட உபதேசத்தினால உங்கள் கிருப்பனால் நான் என்னுடைய ஸ்வரூபத்தின் உணர்ந்திருக்கேன் అని சொல்லி கிருத்தகிருத்தியோஸ்மி అని எப்போ சொன்னானோ பரீட்சித்து, சுகமகாதேவ் மகாராஜ் சுகபகவான் எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டார். கொஞ்சம் நேரம் இருக்கலாம் பார்ப்போம், அந்த பாம்பு கடிச்சிடும், என்ன பாத் அவன் ஆத்மானு உணர்ந்தான். இப்போ அவனுக்கு என்ன மரணம் வருது, இது வருது, அது வருது, பாம்பு கடிக்க போகிறது. குரு வந்த வேலை முடிஞ்சு விட்டது, கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு, அடைய வேண்டியது அடைஞ்சாச்சு, கிளம்பி போகிறாரு. விவேக சூடாமணி புஸ்தகத்தில் விட கடைசிய 550 ஸ்லோகங்கள் அப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு 580 ஸ்லோகம் கடைசியில் புரிஞ்சுதா? சிஷ்யன் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தார், எல்லாம் எடுத்து தென் வாங்கியாச்சு. இல்லை, உன்ன வழியில் நீ போ, என்ன வழியில் நான் போகிறேன். அதனால் குரு கூட பந்தம் எதுவுமே இல்லை, ஈஸ்வரன் கூட வேண்டாம். ஆசை விடுங்கள், ஈசனோடையும் ஆசை அருமைங்கள், ஈசனோடையும். இதனால் பல கஷ்டங்களுக்குள்ள பல பிரச்சனைகளுக்குள்ளேயே இருந்து இதுக்காக எங்கேயுமே போக வேண்டாம். யாருக்கு சில பேர் போனாங்க, அவங்க பிராரப்தம், அவங்க நியத்தி. ஆனால் எங்கே இருக்கிறோமோ அங்கே நம்ம தயார் பண்ணிக்கிறது தான் திறமை. ஒரே சின்ன கதை சொல்லிட்டு நிறுத்துறேன், ஒரு 2 நிமிஷம் தான். ஒரு கவிஞர் எழுதுறாரு, பக்தர் சிவனை பற்றி எழுதும்போதும் அவரே விஷம் குடித்தார் சிவன் அப்படின்னு இவர் கல்பனை நினச்சிக்கிறார். சிவன் வீட்டில் பிள்ளைகள் இருக்காங்க 2 பேர். குமாரசுவாமியோடைய சுப்பிரமணிய சுவாமியோட வாகனம் மயில். அந்த மயில் அப்படியெல்லாம் அங்கங்கே சுப்பிரமணிய சுவாமி வரும்போதும்
மயில்னு பார்த்து சிவனுடைய கணத்தில் இருக்கிற பாம்பெல்லாம் பயப்படுறது. சிவனுடைய அவர் பாம்பு நிறைய போட்டு வச்சுக்கிட்டுருக்கல, அதெல்லாம் பயப்படுறது. இந்த பாம்பெல்லாம் பயப்பட்டு இறங்கி வருதுன்னு சொல்லும்போது அதுக்கு அப்புறம் கீழே இருக்கிற இந்த நம்ம விநாயகருடைய எலி வந்து அதையும் பயந்து அதையும் ஓடுறது. அப்போ அதுக்கப்புறம் அம்பாளுடைய வாகனமான சிங்கம் வந்து அது அப்பப்போ கர்ஜனை செய்யும்போது அதனால சிவபெருமானுடைய வாகனமாக இருக்கிற ரிஷபம் அது பயந்துட்டு அப்பப்போ ஓட ஆரம்பிக்கிறது. ஒரு குடும்பத்தில் வீட்டில் இவ்வளவு கலாட்டா நடந்துட்டு இருந்தால் அதனால் தாங்க முடியாமல் அவர் போய் விஷம் குடித்தாரு. ஓகே, இதே போல் விஷ்ணு பகவானை பற்றி ஒன்று இருக்கு, ஆனால் அது இன்னைக்கு சொல்ல மாட்டேன், அடுத்த கிளாஸில் சொல்லுவேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.